இங்க இருக்கக்கூடியது உண்மையிலேயே தன்னோட அக்கா ரேணுகா அப்படின்ற மாரி சொல்லி, நிஷா இருந்துட்டு மல்லிய எந்த அளவுக்கு உண்டு இல்லன்னு பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே பார்த்தோம். உண்மையிலேயே இந்த நிஷாவோட பாசத்துக்கு எல்லையே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, உண்மையான ரேணுகா இருந்திருந்தா கூட, இந்த அளவுக்கு பாசத்த பொழிஞ்சிருப்பாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டவுட்டு. ஆனா, இந்த நிஷா இருந்துட்டு பொய்யான ரேணுகாவையே இப்படி பாச மழையில கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இப்போ நிஷாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிய போற நேரம் வந்தாச்சு. உண்மையிலேயே நிஷா இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இப்போ பல உண்மைகள் நிஷாவுக்கு தெரிய வரப்போகுது. என்னாச்சு அப்படின்னா, நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா? அவங்க ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய ரேணுகா, அதாவது தன்னோட அக்காவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லி எந்த அளவுக்கு கோவப்பட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி இப்போ இந்த சுடர் ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்கா. ஹாப்பியா ஃபோன் பண்ணி இந்த ரகு கிட்ட பேசிட்டு இருக்கா. எல்லாமே பக்காவா முடிஞ்சிருச்சு. மல்லிய எப்படி விரட்டணுமோ அப்படி விரட்டிட்டேன். அப்படி இப்படின்ற மாரி அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய நிஷாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே நிஷா இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. இந்த அளவுக்கு அ அக்கா பேசுவாங்க. ஏன்னா இவங்க மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க அப்படி இப்படின்ற மாரி தான் தெரியும். ஆனா இப்போ அ இந்த ரேணுகா பேசுறது எல்லாத்தையுமே கேட்டு என்னதான் நடந்துட்டு இருக்கு? அக்கா ரொம்ப தெளிவா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி யார்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க? அப்படின்ற மாரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க கொஞ்ச நேரம் நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த சுடர் இந்த மாரி டிஎன்ஏ டெஸ்ட் எனக்கு சாதகமா வந்துடுச்சு. இனிமே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. யாரு என்ன பண்ணாலுமே கூட டிஎன்ஏ டெஸ்ட் நின்னு பேசும். அதாவது நான் தான் கதிரேசனோட பொண்ணு அப்படின்றத இனிமே யாராலயுமே மாத்த முடியாது. ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டே வந்துருச்சு. இதுக்கப்புறம் யாராச்சும் பிரச்சனை பண்ணணும் அப்படின்ற மாரி நெனச்சா, அத எடுத்து காட்டுனா பிரச்சனை ஓவர் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, இந்த ரகுவோட எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர வச்சு அடுத்ததா பணம் நெறைய சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக, அடுத்தடுத்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே இந்த அ அதாவது ரகு பண்ண போறான். ஆனா, அதே சமயத்துல நிஷாவுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா, எதுக்காக ரேணுகா இப்படி சொல்லணும்? உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது நம்ம அக்கா ரேணுகா தானா? இல்ல மல்லி சொன்ன மாரி சுடரா? அப்படின்ற ஒரு டவுட் இந்த நிஷாவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நிஷாவுக்கு உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது ரேணுகாவா இருந்தாலுமே சந்தோஷம். இல்லனாலுமே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தா சரி ஓகே அக்கா இருக்காங்க அப்படின்ற சந்தோஷம். இல்ல அப்படின்னா, இப்போ நம்ம ரேணுகா உண்மையிலேயே இறந்துட்டாங்க. அதுவும் இல்லாம தன்னோட அப்பாவோட சொத்து எல்லாமே இனிமே எல்லாமே நமக்கு தான் அப்படின்ற மாரி சொல்லி இந்த நிஷா ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. இந்த விஷயத்துல யாராலயுமே அடிச்சுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடியது ரேணுகா தானா அப்படின்ற ஒரு டவுட் இந்த நிஷாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, இந்த சுடர் மேல யாருக்குமே சந்தேகம் வராததுனால தான் பிரச்சனை. வந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் வசமா இந்த சுடர் மாட்டிக்குவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.